இப்போ என்னோட பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஸ்கூலுக்கு நான் கொடுத்து விட்ட சாப்பாடு என்னான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் கேரட் சாதத்தையும் கிளறி கொடுத்து விட்டுருந்தேன். இந்த சாப்பாடு சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே ஊற்றிக்கிறணும். நம்ம கிளறின சாதம், எந்த சாதம் கிளறினாலுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்கிறணும். ஒரு பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நான் எண்ணெய் நல்லா சூடானோடனே வெங்காயத்தை போட்டு ரொம்ப கருக விட்டுறாமல் அப்படியே அதிலே இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாடை போகிற அளவுக்கு கலந்துட்டு அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறலாம். கருவேப்பிலை சேர்த்த பிறகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் போட்டு நல்லா சிம்மில் வச்சு கலந்துக்கிறணும், இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பும் ஏன் சேர்க்குறோம்னா, நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒன்றொன்றும் கடிபடும்போது நல்லா ருசியாக இருக்கும். இப்போ கலந்த பிறகு அதிலே சுவைக்கேற்ப உப்பு, காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு சிம்மில் வச்ச எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ மிளகாத்தூளை எண்ணெயில் போட்டு வதக்கும் போது கலர் அதிகமாக கிடைக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக. கேரட்டே கலர்ஃபுல்லாக இருக்கும், இருந்தாலும் இதையும் எண்ணெயில் போடும்போது நல்ல கலரு தூக்கி கொடுக்கும். இப்போ நான் 6 கேரட்டை பூ போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துக்கிறலாம். எல்லாமே ஒரே ஈவனாக துருவி எடுத்து வச்சு நம்ம கலந்துக்கிறலாம். இதில் தண்ணி தெளித்து விட்டு வேக வைக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, தண்ணி ஊற்றாமலும் இருக்கக்கூடாது, கேரட் வேகாமல் போயிடும். தண்ணி தெளித்து விட்டு ஊற்றிக்கிட்டோம்னா கேரட் நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பி விடும்போது வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்டு வருவாங்க. குழம்பு சாப்பாடு தனித்தனியாக கொடுத்து விடும்போது அவங்களுக்கு அது மதியம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சலசலப்பாக இருக்கும், சாப்பிட பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம கேரட் சாதம், பீட்ரூட் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் இது கொடுத்து விடும்போது நல்லா சாப்பிட்டு வருவாங்க விரும்பி. அதனாலதே நான் அதிகமாகவே இந்த மாதிரி தான் கலந்த சாதத்தையும் கொடுத்து விடுவேன். இன்றைக்கி என்கிட்ட இருந்தது கேரட் மட்டும்தான் இருந்துச்சு, அதனால் நான் கேரட்டை துருவி போட்டு சாப்பாடு பண்ணி கொடுத்து விடலான்ட்ருக்கேன். இப்போ சாப்பாடு வடித்து வச்சாச்சு. பூ போல் வடித்து வச்ச சாப்பாடை 2 பேர்த்துக்கு அளவாக எடுத்து இந்த கேரட்டில் போட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தால் நல்லா உதிரி உதிரியாக கேரட் சாதமும் தயாராகிடுச்சு. இதில் மல்லித்தலை இருந்தால் நறுக்கி போட்டு அழகுபடுத்தி இறக்கலாம். ஆனால் என்கிட்ட மல்லித்தலை இல்லை, அழகு விட நம்மளுக்கு ருசிதே முக்கியம், அதனால் இந்த அளவே போதும். நல்லா சூப்பரான உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி சூப்பராக உதிரி உதிரி